Hello everyone. Today we are going to discuss about moral stories. ஒழுக்க கதைகள். Story 1. கதை 1. ஒருவரை உருவம் பார்த்து எடை போடக்கூடாது. Don't judge anyone by their appearance. அடர்ந்த காடு ஒன்றில் ஒரு சிங்கம் வசித்து வந்தது. அது பல விலங்குகளை வேட்டையாடி தின்று வந்தது. In a dense forest, a lion lived, hunting and eating various animals. ஒரு நாள் அது உணவு உண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது ஒரு சிறிய எலி அதன் முதுகில் விளையாடியது. சிங்கம் விழித்து எலியை பிடித்து கொல்ல நினைத்தது. One day, after a hearty meal, the lion fell into a deep sleep. A small mouse, thinking the lion's back was a rock, played on it, disturbing its sleep. The lion woke up, caught the mouse, and threatened to eat it. ஆனால் எலி தன்னை மன்னிக்குமாறு கேட்டது. அது சிங்கத்திற்கு எதிர்காலத்தில் உதவுவதாக வாக்குறுதி அளித்தது. But the mouse pleaded for mercy, promising to help the lion in the future. அடுத்தது சிங்கம் எலியை நகைத்து விட்டுவிட்டது. The lion laughed and let the mouse go. அடுத்தது சில நாட்கள் கழித்து சிங்கம் வேட்டைக்காரர்கள் வைக்கப்பட்ட வலையில் சிக்கிக்கொண்டது. அது தன்னால் வெளியே வர முடியாமல் வேதனைப்பட்டு கர்ஜித்தது. Days later, the lion got trapped in a hunter's net and roared in distress. அடுத்தது சிங்கத்தின் ஒலி கேட்ட எலி விரைந்து வந்தது. அது தன் கூர்மையான பற்களால் வலையை கடித்து சிங்கத்தை விடுவித்தது. Hearing its cries, the mouse hurried to the scene and gnawed through the net with its sharp teeth, setting the lion free. அடுத்தது சிங்கம் எலியின் உதவியை உணர்ந்து நன்றி தெரிவித்தது. அது ஒருவரின் உருவத்தை மட்டும் பார்த்து எடை போடக்கூடாது என்பதற்கான ஒரு நல்ல பாடமாக இருந்தது. ஒருவருடைய உருவத்தையே வைத்து அவர் என்ன செய்ய முடியும் என்று கணிக்கக்கூடாது என்பதற்கான ஒரு முக்கியமான பாடமாக தெரிகிறது. சிறியதாக தோன்றும் எவரும் பெருமையான உதவிகளை செய்ய முடியும். Grateful, the lion realized that judging someone solely by their appearance is a mistake. Even the smallest creature can be capable of great help. This story beautifully teaches the lesson that we should never underestimate anyone based on their size or looks.